காந்தி படுகொலை சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பயங்கரவாத சம்பவம். இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் உலுக்கி எடுத்த ஆகப்பெரிய படுகொலை. உண்மையில் காந்தி படுகொலை நிகழ்ந்து 70 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் அந்த படுகொலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம் இன்னமும் குறையவில்லை. அந்த கொலை ஏற்படுத்திய அரசியல் தாக்கம் இன்னமும் அப்படியே இருக்கிறது. அகிம்சையை மட்டுமே போதித்த காந்தி துப்பாக்கி தோட்டாவுக்கு இரையானது மிக பெரிய வரலாற்று முரண். ஏன் காந்தி கொல்லப்பட்டார்? காந்தி கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? காந்தி கொலையுடன் யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்தது? காந்தி கொலை ஏற்படுத்திய அரசியல் அதிர்வுகள் எப்படியெல்லாம் இருந்தன? பிரிட்டிஷாரிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தின் நீட்சியாக இந்தியா என்ற ஒற்றை தேசம் இந்தியா பாகிஸ்தான் என்று இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டது. அந்த பிரிவினை இரு தேசத்து மக்களுக்குள் உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்கியிருந்தது. தாய் மண்ணில் இருந்து வேரோடு பிடுங்கப்படும் செடிகளாக தங்களை உணர்ந்த மக்கள் கதறி அழுதனர். கண்ணீரை சுமந்தபடி கனத்த இதயத்துடன் எல்லைகளை கடந்தனர். இந்திய பகுதியில் இருந்து பாகிஸ்தான் பகுதிக்கு சென்ற முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அங்கிருந்து இங்கு வந்த இந்துக்களும் அப்படியே உணர்ந்தனர். இடப்பெயர்ச்சிக்கு நடுவே இருபுறத்திலிருந்தும் வன்முறை வெறியாட்டங்கள் நடந்தன. எண்ணிக்கைக்குள் அடங்காத கொலைகள், கணக்கீட்டுக்குள் கொள்ளைகள், பதற வைத்த பாலியல் வல்லுறவுகள் எல்லாம் ஏராளம் நடந்தன. பிரிவினைக்காக இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு தேசங்களும் கொடுத்த விலை மிக அதிகம். அதன் உச்சம்தான் காந்தியின் உயிர். பிரிவினையை தொடர்ந்து பிரிட்டிஷ் இந்தியா ரிசர்வ் வங்கியில் இருந்த சுமார் 400 கோடி ரூபாயில் 75 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கும் எஞ்சிய தொகை இந்தியாவுக்கும் என்று முடிவானது. முதல் தவணையாக பாகிஸ்தானுக்கு 20 கோடி ரூபாய் தரப்பட்டு விட்டது. மீதமுள்ள தொகையை எத்தனை தவணைகளில் கொடுப்பது என்பது அப்போது தீர்மானிக்கப்படவில்லை. அதற்குள் காஷ்மீரை முன்வைத்து இந்தியா மீது போர் தொடுத்து விட்டது பாகிஸ்தான். அந்த போரில் பாகிஸ்தானுக்கு படு தோல்வி. அதற்காக பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய பழைய பாக்கியை தராமல் இருக்க முடியுமா? தந்தே தீர வேண்டும். ஆனால் அதை உடனடியாக தராமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவெடுத்தது நேரு அரசு. அவ்வளவுதான். பொங்கிவிட்டது பாகிஸ்தான். அந்த விஷயத்தை மவுண்ட் பேட்டன் வழியாக தெரிந்து கொண்ட காந்தி மிகவும் கவலைப்பட்டார். அவருடைய கவலைக்கு கூடுதல் காரணமும் இருந்தது. ஆம், பிரிவினையின் எச்சமாக இந்து முஸ்லிம் மோதல்கள் நிற்காமல் நீடித்துக் கொண்டிருந்தன. இந்தியாவில் இருந்த முஸ்லிம்கள் சிலர் பாகிஸ்தானுக்கு வலுக்கட்டாயமாக விரட்டப்பட்டனர். குறிப்பாக டெல்லியில் வசித்த முஸ்லிம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாகிஸ்தான் பிராந்தியத்திலிருந்து வந்த இந்துக்கள் இங்கிருந்த முஸ்லிம்களை தாக்கி அவர்களுடைய குடியிருப்புகளை பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டனர். இது எங்கள் இந்தியா, எங்களுக்கே சொந்தம், இஸ்லாமியர்களே இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று மிரட்டினர். இதுபோன்ற காரியம் பாகிஸ்தானிலும் நடந்தது. அங்கே இந்துக்கள் பாதிக்கப்பட்டனர். முஸ்லிம்களின் மிரட்டலுக்கு அஞ்சி உடைமைகளை உதறிவிட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்தனர். உச்சகட்டமாக டெல்லியில் இருந்த சில மசூதிகள் கோவில்களாக மாற்றப்படும் செய்திகள் காந்தியின் கவனத்திற்கு வந்தன. அத்தோடு 55 கோடி ரூபாய் விவகாரமும் சேர்ந்து கொள்ளவே உடனடியாக உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலை அழைத்து பேசினார் காந்தி. கலவரங்களை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள், குறிப்பாக டெல்லி இந்து முஸ்லிம் இடையேயான ஒற்றுமையை உறுதி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு 1948 ஜனவரி 13 அன்று பிர்லா மாளிகையில் உண்ணாவிரதம் தொடங்கினார் காந்தி. உடனடியாக பிர்லா மாளிகையில் கூடிய மத்திய அமைச்சரவை பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய 55 கோடி ரூபாயை உடனடியாக தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் காந்தியோ இந்து முஸ்லிம் ஒற்றுமை நிலைநாட்டப்படும் என சர்வ கட்சி தலைவர்களும் கையெழுத்திட்டு தந்தால் மட்டுமே உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் என்றார். அப்படியே செய்து கொடுத்தார் நேரு. அதன் பிறகே உண்ணாவிரதத்தை கைவிட்டார் காந்தி. ஆனாலும் காந்தி உண்ணாவிரதம் இருந்ததும் அதற்கான அவர் முன்வைத்த காரணங்களும்
RSS இந்து மகாசபை அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரை ஆத்திரப்படுத்தியிருந்தது. காந்தி முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார், அதற்காக இந்துக்களின் நலன்களை புறக்கணிக்கிறார் என்பது அவர்களுடைய புரிதல். அப்படி ஒரு புரிதலுக்கு அவர்கள் வந்ததற்கு கடந்த காலங்களில் நிகழ்ந்த சம்பவங்களும் அவற்றில் காந்தி எடுத்த நிலைப்பாடுகளும் காரணமாக அமைந்திருந்தன. குறிப்பாக இந்திய பிரிவினையை தடுக்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் முகமது அலி ஜின்னாவின் பொறுப்பில் விட்டுவிடலாம் என்று காந்தி சொன்னபோது காந்தி மீது ஏற்பட்ட எதிர்ப்பு அவர் பிரிவினைக்கு சம்மதித்த போது வெறுப்பாக மாறியது. அப்படி காந்தி மீது வெறுப்பு கொண்டவர்களுள் நாதுராம் கோட்சே என்ற இளைஞரும் ஒருவர். இந்திய அரசு காந்தியின் காலடியில் விழுந்து கிடக்கிறது. உண்ணாவிரதம் என்ற ஆயுதத்தை கொண்டு தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுகிறார் காந்தி. ஆகவே இனியும் காந்தியை உயிருடன் விட்டால் இந்தியாவில் இந்துக்களுக்கு இடமில்லாமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே அவரை அப்புறப்படுத்துவதன் மூலமே இந்துக்களின் எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும் என்று முடிவுக்கு வந்தார் நாதுராம் கோட்சே. அப்புறப்படுத்துவது என்றால் அரசியல் களத்தில் இருந்தா அல்லது உலகத்தில் இருந்தா? இரண்டாவது வாய்ப்பை தேர்வு செய்தார் கோட்சே. அவருடைய திட்டத்தை செயல்படுத்த நாராயண ஆப்தே, விஷ்ணு கார்கரே, மதன்லால் பாபா ஆகியோர் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் நால்வரும் திகம்பர பாட்சே என்பவரை அணுகி தங்களுக்கு துப்பாக்கியும் கையெறி குண்டுகளும் வேண்டுமென கோரினர். உண்மையில் துப்பாக்கி கிடைப்பது அப்பொழுது அவ்வளவு சுலபமான ஒன்றல்ல. என்றாலும் 4 நாட்களில் துப்பாக்கி தவிர்த்த மற்ற ஆயுதங்களை பம்பாயில் வைத்து நால்வரிடமும் கொடுத்தார் பாட்சே. அவற்றை பெற்றுக்கொண்ட கோட்சேவின் நண்பர்கள் வெடிகுண்டை கையாண்ட அனுபவம் தங்களுக்கு இல்லை என்று சொல்லி பாட்சேவையும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். இப்பொழுது துப்பாக்கி வாங்கும் பொறுப்பை தனது சகோதரர் கோபால் கோட்சேவிடம் ஒப்படைத்தார் நாதுராம் கோட்சே. பிறகு பாட்சே, கார்கரே, மதன்லால் மூவரும் பம்பாய் இந்து மகாசபை அலுவலகத்தில் தங்கினர். கோட்சேவும் ஆப்தேவும் ஹோட்டல் ஒன்றில் தங்கினர். பின்னர் 15 ஜனவரி 1948 அன்று பம்பாய் இந்து மகாசபா அலுவலகத்தில் வைத்து தங்களுடைய டெல்லி ஆபரேஷன் குறித்து விவாதித்தனர். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து டெல்லிக்கு செல்லாமல் தனித்தனியே டெல்லிக்கு வர வேண்டும். அங்கே சாவர்கர் சதானில் அனைவரும் ஒன்று கூடி காந்தியை கொல்ல திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். காந்தியை கொல்ல ஆரம்பத்தில் குறிக்கப்பட்ட தேதி 20 ஜனவரி 1948. துல்லியமாக திட்டம் போட்டிருப்பதாக கோட்சே குழுவினர் நினைத்தார்கள். ஆனால் எதிர்பாராத வகையில் மதன்லால் மட்டும் காவல்துறையிடம் சிக்கிக்கொள்ள மற்றவர்கள் தப்பித்து விட்டனர். என்றாலும் வருடம் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாரானார் கோட்சே. 30 ஜனவரி 1948 அன்று வெள்ளிக்கிழமை பிர்லா மாளிகையில் தங்கியிருந்த காந்தி மாலை 5:15 மணிக்கு பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அந்த வளாகத்தில் ஏராளமான பொதுமக்களும் காந்திய தொண்டர்களும் குழுமி இருந்தனர். வழக்கமாக 5 மணிக்கு வந்துவிடக்கூடியவர் காந்தி. ஆனால் நேரு, பட்டேல் இடையேயான பனிப்போர் தொடர்பாக பட்டேலுடன் பேசிக் கொண்டிருந்ததால் 1/4 மணி நேரம் தாமதமானது. மேடையை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் கூட்டத்திற்குள் கலந்திருந்த ஒரு இளைஞர் தனக்கு முன்னால் இருந்தவர்களை எல்லாம் அவசர கதியில் நகர்த்தி தள்ளிவிட்டு காந்தியின் பாதைக்கு குறுக்கே வந்து நின்றார். ஆனால் காந்தியால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை. என்ன செய்ய போகிறார் அந்த இளைஞர் என்று எல்லோரும் பயமும் பதற்றமுமாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது காந்தியை நோக்கி நமஸ்தே பாபு என்றார் அந்த இளைஞர். ஆனால் அந்த இளைஞரை நகர்த்திவிட்டு காந்தியை அழைத்துச் செல்ல ஆயத்தமானார் காந்தியின் உதவியாளர். அப்போது அவரை கீழே தள்ளிவிட்ட அந்த இளைஞர் மறுநொடி தன் கையில் இருந்த துப்பாக்கியை கொண்டு காந்தியை சுடத் தொடங்கினார். இந்தியா சுதந்திரம் அடைந்த 5½ மாதங்களுக்குள் நிகழ்த்தப்பட்ட காந்தி படுகொலை அரசியல் களத்திலும் பொது தளத்திலும் கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. காந்தியை கொன்றது முஸ்லிம் என்று வெளியான வதந்தியே தேசத்தை பதற வைத்தது. அதை தணிக்கவும் தடுக்கவும் வேண்டிய கடமை நேரு, பட்டேல் உள்ளிட்டோருக்கு இருந்தது. கூடவே மவுண்ட் பேட்டனும் சேர்ந்து கொண்டார். காந்தியை சுட்டவர் இந்துவா முஸ்லிமா என்று தெரிவதற்கு முன்பே
அவர் இந்து என்று சொல்லி பதற்றத்தை பக்குவமாக தனித்திருந்தார் மவுண்ட் பேட்டன். வானொலி உரைகளிலும் பிரதமர் நேரு அதனை அழுத்தமாக பதிவு செய்தார். காந்தியை கொன்றவர் கோட்சே என்ற விஷயம் கசிந்த நொடியில் இருந்தே RSSம் இந்து மகாசபாவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. காரணம், கோட்சே ஆரம்ப காலத்திலிருந்து RSSுடன் அணுக்கமாக இருந்தவர். சாவர்கருடன் சகஜமாக இயங்கியவர். தன்னை ஒரு இந்துத்துவாதியாக அடையாளப்படுத்திக் கொண்டவர். ஆகவே காந்தி கொலையில் அவருடைய பங்களிப்பு இருக்கக்கூடும் என்ற கருத்து பொதுத்தளத்தில் எழுந்தது. அதற்கான பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன என்று தெரிந்ததும் உடனடியாக RSS இயக்கத்தை தடை செய்து உத்தரவிட்டது மத்திய அரசு. ஆனால் அந்த தடைக்கு காந்தி கொலைதான் காரணம் என்று அரசு தரப்பில் நேரடியாக சொல்லப்படவில்லை. நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இரகசிய கூட்டங்களை RSS நடத்துகிறது என்பதுதான் தடைக்கு சொல்லப்பட்ட காரணம். உண்மையில் நாட்டின் பிரதமராக நேரு இருந்தாலும் RSSக்கு தடை விதிக்கும் முக்கியமான முடிவை எடுத்தவர் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான வல்லபாய் பட்டேல். இத்தனைக்கும் இந்துத்துவ ஆதரவாளராக அறியப்பட்டவர் பட்டேல். ஆனாலும் அவருக்கு எழுந்த சந்தேகம் RSS தடையில் வந்து முடிந்தது. RSSும் இந்து மகாசபாவும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகின. அந்த இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். ஆனால் காந்தி கொலைக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, அதுபோலவே தங்களுக்கும் கோட்சேவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உறுதியாக மறுத்தது RSS. இந்த பின்னணியில் காந்தி கொலை வழக்கு விசாரணை ஆரம்பமானது. காந்தி கொலை நிகழ்ந்த இடத்திலேயே கோட்சே கைது செய்யப்பட்டிருந்தார். அடுத்து அவருடைய கூட்டாளிகளான மதன்லால் பாவா, திகம்பர பாட்சே, கோபால் கோட்சே ஆகிய மூவரும் கைதாகினர். பிறகு ஆப்தேவும் கார்கரேவும் கைதாகினர். காந்தி கொலை வழக்கை விசாரிக்கும் பொறுப்பு காவல்துறை அதிகாரி JT நகர்வாலாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1948 மே மாதம் டெல்லி செங்கோட்டையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் காந்தி கொலை வழக்கு விசாரணை பகிரங்கமாக நடத்தப்பட்டன. காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் கோட்சே, ஆப்தே மட்டுமல்ல, இந்து மகாசபை தலைவர் சாவர்கர் பெயரும் இருந்தது. கோட்சே பிரதான குற்றவாளி. மற்றவர்களெல்லாம் கொலைக்கு உதவியாக இருந்தவர்கள் மற்றும் ஆயுத உதவி செய்தவர்கள். குற்றத்திற்கு திட்டமிட்டதோடு குற்றவாளிகளுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டார் என்பது சாவர்கர் மீதான குற்றச்சாட்டு. சாவர்கர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது சாவர்கர், கோட்சே, ஆப்தே மூவருக்கும் இடையிலான கடித பரிவர்த்தனைகளுக்கான ஆதாரங்கள் கிடைத்தன. அதன் நீட்சியாக சாவர்கர் கைது செய்யப்பட்டார். செங்கோட்டை வழக்கு எனப்படும் காந்தி கொலை வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை 2 முக்கிய செய்திகளை கொண்டிருந்தது. ஒன்று, திகம்பர பாட்சே, கோபால் கோட்சே உதவியுடன் பெறப்பட்ட ஆயுதங்களை கொண்டு ஆப்தே, கார்கரே ஆகியோரின் உதவியுடன் காந்தியை கொண்டிருக்கிறார் கோட்சே. 2வது கொலை திட்டத்தை வடிவமைத்து கோட்சே குழுவினருக்கு வழிகாட்டியவர் சாவர்கர். உண்மையில் காந்தி கொலை சதி ஒற்றை மாநிலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கவில்லை. சதித்திட்டம் ஒரு மாதத்திற்குள் வகுக்கப்பட்டிருந்தது. அதற்குரிய வழிகாட்டுதல்கள் வேறொரு மாநிலத்திலிருந்து வந்துள்ளன. இன்னொரு இடத்தில் சதித்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு இறுதியாக பிர்லா மாளிகையில் சதித்திட்டம் அரங்கேறி உள்ளது. அதாவது பம்பை, பூனாவில் தொடங்கி டெல்லி, குவாலியர் என்று நகர்த்தி மீண்டும் டெல்லியில் வந்து முடிந்திருக்கிறது. ஆக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் தொடர்பான விவகாரம் என்பதால் டெல்லி நீதிபதிக்கு சிறப்பு அந்தஸ்தும் அதிகாரங்களும் தரப்பட்டு விசாரணைகள் நடத்த முடிவு செய்தது இந்திய அரசு. அதற்காக பழுத்த அனுபவஸ்தரான நீதிபதி ஆத்மச்சரண் தலைமையில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருந்தது. விசாரணை தொடங்கிய தினமே நீதிமன்றத்தில் விரிவான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நாதுராம் கோட்சே, நாராயண ஆப்தே, விஷ்ணு கார்கரே, திகம்பர பாட்சே, கோபால் கோட்சே, மதன்லால் பாவா, சங்கர் கிஸ்தையா, தாத்தாத்ரேய பார்ச்சூர் மற்றும் விநாயக தாமோதர் சாவர்கர் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பிறகும் காவல்துறையினரிடம் பிடிபடாத கங்காதர நத்வட்டி, கங்காதர ஜாதவ், சூரியத்யோ சர்மா ஆகிய மூவரும் தலைமறைவு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தனர். சதித்திட்டம், கொலை முயற்சி, கொலை, கடத்தல், வெடிபொருள் தயாரித்தல், குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல் என்று பல பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டோர் மீது வழக்குகள் பதிவாகியிருந்தன.
சுதந்திர இந்தியாவின் அதிமுக்கிய வழக்கை ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கியதால் வழக்கு விசாரணை பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் விரிவாகவும் வெளிப்படையாகவும் நடந்தது. காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் வரிசையாக வாக்குமூலம் கொடுத்தனர். முக்கியமாக திகம்பர பாட்சேவின் சாட்சியத்தை சொல்ல வேண்டும். 17 ஜனவரி 1948 அன்று கோட்சே, ஆப்தே சகிதம் சாவர்கரின் வீட்டிற்கு சென்றோம். விடைபெறும் சமயத்தில் வெற்றியுடன் திரும்பி வருக என்று சாவர்கர் அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அரசியல் தளத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்திய சாட்சியம் அது. அவர் வெறும் சாட்சியல்ல, அப்ரூவர். ஆனால் சாவர்கரோ அந்த குற்றச்சாட்டை அடியோடு நிராகரித்தார். அவர் தனது சாட்சியத்தை எழுத்து மூலம் பதிவு செய்தார். அதில் எனது அமைப்புக்காக நான் மேற்கொண்ட கடிதங்கள், பேச்சுக்கள், எழுத்துக்கள், பயணங்கள் வாயிலாக எத்தனையோ பேர் எனக்கு அறிமுகமாகி இருப்பார்கள். அவர்களோடு தனிப்பட்ட தொடர்புகளை உருவாக்கி கொண்டு வாய்ப்புகளை அநேகம் அப்படித்தான் கோட்சேவும் அறிமுகமானார். அதேபோல் ஆப்தே, பாட்சே, பார்ச்சூர் ஆகியோரையும் கொஞ்சம் தெரியும். ஆனால் சங்கர், கோபால் கோட்சே, மதன்லால் ஆகியோரை எனக்கு தெரியாது என்று திட்டவட்டமாக மறுத்தார் சாவர்கர். தவிரவும் 22 பிப்ரவரி 1948 அன்று பம்பாய் நகர காவல்துறை ஆணையருக்கு சாவர்கர் கடிதம் ஒன்றை எழுதினார். காந்தி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் தன்னுடைய விடுதலையை வலியுறுத்தி எழுதப்பட்ட கடிதம் அது. அதில் தன்னை பற்றிய அனைத்து சந்தேகங்களையும் போக்கும் வகையிலும், தான் சார்பித்துள்ள மனுவை உறுதி செய்யும் வகையிலும் அரசாங்கத்திற்கு கீழ்கண்ட வாக்குறுதியை கொடுக்க விரும்புவதாக சொன்ன சாவர்கர், எவ்வளவு காலத்திற்கு மதம் மற்றும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறதோ அவ்வளவு காலத்திற்கு தான் விலகியிருக்க முடிவு செய்திருப்பதாக சொன்னார். வேறெந்த சாட்சியத்தை காட்டிலும் பிரதான குற்றவாளியான நாதுராம் விநாயக் கோட்சேவின் சாட்சியம் முக்கியமானது. தனக்கு முன்பு சாட்சியம் கூறியவர்களின் கருத்துக்களை மறுக்கும் வகையிலும், தன்னுடைய தரப்பை விளக்கமாக எடுத்துச் சொல்லும் வகையிலும் தனது வாக்குமூலத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் வகுத்து கொண்டிருந்தார் கோட்சே. பக்தி நிரம்பிய பிராமண குடும்பம் ஒன்றில் பிறந்த தான் உணர்வு ரீதியாக இந்து மதம், இந்து வரலாறு, இந்து பண்பாடு ஆகியவற்றை போற்றியவன் என்றும், என்னுடைய விரிவான வாசிப்பின் பயனாக என்னுடைய முதல் கடமை இந்துத்துவத்துக்கும் இந்து மக்களுக்கும் ஒரு நாட்டு பற்றாளனாக, மனித இரக்கம் உடையவனாக தொண்டாற்ற வேண்டும் என்று நம்ப வைத்தன என்றும் கூறினார். முக்கியமாக தான் RSSல் பல ஆண்டுகள் பணியாற்றியிருப்பதாக சொன்ன கோட்சே பின்னர் இந்து மகா சபையில் சேர்ந்து சாவர்கர் தலைமையில் ஒரு வீரனாக போராட தன்னை தயார்படுத்தி கொண்டதாக சொன்னார். அதே சமயம் முதுமை காரணமாக சாவர்கரின் செயல்பாடுகள் வீரியமிழந்து விட்டதால் அவரிடமிருந்து வெளியேறி இந்து இளைஞர்களை ஒன்று திரட்டி காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் எதிராக செயல் திட்டம் வகுத்து போராட தயாரானதாக சொன்னார் கோட்சே. பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு எதிரான படுபயங்கர கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட போது பாகிஸ்தான் அரசின் மீதோ சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் மீதோ காந்திஜி ஒரு வார்த்தை கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை என்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டதாக சொன்ன கோட்சே, பாகிஸ்தானில் இந்து பண்பாட்டையும் இந்து சமுதாயத்தையும் வேறறுக்கும் வகையில் நடத்தப்பட்ட இஸ்லாமிய அக்கிரமங்கள் அனைத்தும் காந்திஜியின் போதனைகளால் நடத்தப்பட்டதாக கருதியதாக சொன்னார். பாகிஸ்தானை இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுத்ததன் மூலம் தேச தந்தை என்ற முறையில் காந்தி தனது கடமையிலிருந்து தவறிவிட்டார் என்று சொன்ன கோட்சே, அதனாலேயே காந்தியின் வாழ்க்கைக்கு முடிவு கட்டுவது இந்திய தாயின் கடமைமிக்க மகன் என்ற முறையில் என்னுடைய கடமை என்று தீர்மானித்ததாக சொன்னார். கோட்சே கொடுத்த வாக்குமூலத்தின் ஒவ்வொரு வாக்கியமும் அதிர்வலைகளை கிளப்பியது. அதே சமயம் சாவர்கருக்கும் காந்தி கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை வலியுறுத்துவதில் கவனமாக இருந்தார் கோட்சே. ஆனால் அரசு தரப்பு வாதமோ வேறு திசையில் இருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவரும் வெறும் உணர்ச்சி வேகத்தில் காந்தியை கொலை செய்துவிடவில்லை, நன்கு திட்டமிட்டு நடத்திய சதி. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்றனர். சுமார் 7 மாத கால விரிவான விசாரணைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தன. 10 பிப்ரவரி 1949 அன்று தீர்ப்பை வாசித்தார் நீதிபதி ஆத்மசர்.
அந்த தீர்ப்பில் பல அதிசயங்களும் அதிர்ச்சிகளும் அணிவகுத்து நின்றன. முதலில் கோட்சேவுக்கு தூக்கு தண்டனை விதித்தார் நீதிபதி ஆத்மச்சரண். கொலை சதியை நிறைவேற்ற கோட்சேவுக்கு உதவிகரமாக இருந்த நாராயண ஆப்தேவுக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது. மேலும் கொலை சதியில் பங்கேற்ற கார்கரே, மதன்லால், கோபால் கோட்சே, சங்கர் கிஸ்தையா, பார்ச்சூர் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும், திகம்பர பாட்சே அப்ரூவர் என்பதால் அவருக்கு பொது மன்னிப்பும் தரப்பட்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சாவர்கர் விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்பு வியப்பை கொடுத்தது. ஆம், அரசு மற்றும் காவல்துறையினர் அழுத்தமான ஆவணங்களை கொண்டு சாவர்கர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை என்பதால் சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு தரும் வகையில் சாவர்கர் விடுவிக்கப்படுவதாக அறிவித்தார் நீதிபதி ஆத்மச்சரண். காந்தியை கொன்ற கோட்சே தூக்கிலிடப்பட்டு விட்டார். ஆனால் அந்த துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் இன்னமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. Oh God.